Hello guys. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ. என்ன சேலஞ்ச்னா thumbnail பார்த்துங்களே தெரிஞ்சிருக்கும். நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி இப்போ டைம் கிடைச்சது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் பிரியாணி. யார் வின் பண்ணுவான்ட்டு உங்களுக்கே தெரியும். யார் வின் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தான் இன்னைக்கு ஜெயிக்க போறேன். அது உண்மைதான். அதுதான் ஜெயிக்கணும். சாப்பாடு டிஷ்லாம் தட்டுறோம் தூக்குறோம். சாப்பாடு டிஷ்லாம் என்னால ஜெயிக்க முடியல. அது ஜெயிச்சிரு கண்டிப்பா. ஜெயிக்கிறோம். உடக்கூடாது. இந்த மாதிரி சொல்றதுக்காகவே நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வளவளன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நல்லா இருக்கும். எங்க ஏரியாலே இந்த ஒரு பிரியாணி ஸ்பாட் தான் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாண்டி சைடுல ஒரு கடையில நல்லா இருக்கும். ரெடி 3 2 1 ஆரம்பிக்கலாம். சாப்பிடுடா சாப்பிடு பொறுமையா சாப்பிடு. சாப்பிட மாட்டேங்க ஆர்டிஸ்ட் நாங்க சாப்பிடுறது பொறுமையா நீ தான் ஜெயிப்ப. நான் ஜெயிக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை. அதுக்குள்ள தண்ணி குடிக்கிறது இதனால தான் நான் ஜெயிக்கிறது. நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா பண்றோம். நான் ஃபர்ஸ்டே சாப்பிட்டுட்டேன் வேற, அத இப்ப சாப்பிடவே முடியல வேற முடியல. தண்ணி குடிச்சேன்னா தோத்துருவேன். தண்ணி குடிக்காம இருந்தா நான் உனக்கு வெட்டு தரேன். நீ என்ன விட்டு தரது? நானே ஜெயிச்சுப்பேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் காலையில இருந்து எங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை பிரியாணி சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு. திடீர்னு தோணுச்சா சரி போயிட்டு வாங்கி வந்துடலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஞாபகப்படுத்துறேன். யாரு காலையிலேயே நான் சொல்லிட்டேன். சரி மத்தியானமா தான் பொறுமையா சாப்பிடு. அடிச்சுட்டு போகுது. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. நாங்கள் அதிகமாக சாப்பிட்டதுன்னு பார்த்தா பிரியாணி தான். ஒரு 1 நேரம் நான் பிரியாணி அதிகமாக சாப்பிடல. டெய்லியும் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அதனால உடம்பு சரியாம போச்சு. பிரியாணி கேட்டு பாருங்க. டெய்லி சொன்னல நீ சாப்பிடு. என்ன நீ சாப்பிடுறியா? இதே மேகி சாப்பிட்டது தப்பு. நான் சாப்பிடாம இருந்தா எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டுருப்போம். நானும் முடிஞ்ச அளவு வயிற்றுல கேப் விட்டு போயிட முடியல. தண்ணி தான் நிறைய உள்ள போயிடுச்சு வர. அதுவும் இல்லாம நாங்க ஒரு பிரியாணி வாங்கி அதுலயே ஆஃப் எடுத்துக்கோமா. முழுசா சாப்பிடமா முழுசா ஒண்ணு கூட சாப்பிட்டது கிடையாது. அதனால ஒண்ணுதான் வாங்குவோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. சாப்பிடலாம் அப்படின்னு தான் நான் வாங்கினேன். கண்டிப்பா சாப்பிடவே முடியல. என்ன அப்படின்னு பார்த்தா காலையிலே சாப்பிடுறோம் நல்லாவே. அதனாலதான் மதியம் வாங்கியிருந்தா சாப்பிட்டுக்கலாம். மதியம் ஆமா அதனால இருக்கும். டேஸ்ட் வந்து அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். வோடஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம். வோடஃபோன் சிம் யூஸ் பண்றவங்களுக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஏதோ சிம் டூல் கிட்ல இருந்து ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அது வந்ததால வீடியோ நிறைய எடுக்க முடியாம போயிடுச்சு. எடுக்கும் போதே பாதியா கட் ஆயிடுச்சு. சேலஞ்ச் போஸ்ட் பண்ண முடியல. இதுவே கேட்டேன். நீ ஜெயிச்சதா செய்ய அதான் கிடையாது. நெருமையா ஜெயிக்கணும் குத்துனேன். நைட்டுக்கும் சேர்த்து சாப்பிடு. நைட்டுக்கா? இதுவே நைட் வரைக்கும் தாங்க போல. தண்ணி குடிச்சா நம்மளால சாப்பிடவே முடியாது. முடியல. ஆனா சீட்டிங் பண்ணி வின் பண்ணலாமா? கஷ்டப்பட்டு இவ்வளவு சாப்பிட்டுட்டோம். முடியல. ஐயோ வேற முடிக்க போறேன். வீடியோ ஆஃப் ஆகலனா இப்படிதாங்க இப்போதானே சொல்லிருந்தேன். அந்த மெசேஜ் வந்து கட் ஆயிடுச்சு. வீடியோ கட் ஆயிடுச்சு. சரி ஆன்ல தானே இருக்கு. நான் வந்து
சாப்பிடணும் கஷ்டமாக பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இப்பயே சொல்கிறேன், நான் தான் வின் பண்ணுவேன். நாங்கள் கொஞ்சம் கூட தண்ணி குடிக்கல. எப்படி தலை இப்படிவா பிரியாணி சாப்பிடுற? நான் தண்ணி குடிக்காம சாப்பிட்டா சாப்பிட்டுருவேன். இடையில தண்ணி குடிச்சுனா சாப்பிட முடியாது. அதான் ட்ரிக். நானும் தண்ணி குடிக்காம சாப்பிட்டேன். அடிச்சுக்கிட்டு நீ 3 கிளாஸ் தண்ணி குடிக்க போற. இனிமே என்னால முடியல. நான் தோத்துட்டேன், அவ்வளவுதான். சாப்பிடு. முடியல. ஃபைனலா இந்த சேலஞ்சோட வின்னர் யாருன்னு தெரிய போகுது. லாஸ்ட் சாப்பிடவே முடியல. என் வயிறு வேற வெடிக்கிற மாதிரி இது. ஆல்ரெடி தொப்பை பெருசா இருக்கும். சாப்பிடவே முடியல. நானும் ஜெயிப்பேன்னு தான் நினைச்சேன். கடைசியில முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான். ஏந்திருக்க முடியல இப்ப என்னால. என்னாலையும் நீ இன்னும் பாதிச்சு நான் ஃபுல்லா முடிச்சுட்டு எப்படி திணறி இருக்கிற ஒரு நீங்களும் ஒரு பிரியாணி இந்த மாதிரி தைச்சி திணறி சாப்பிட்டுருக்கீங்களா சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் வயிறு வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணா போறோம். சாப்பிட்டு இருப்பேன் நானு. ஃபைனலி நான் என்னால முடிக்கல. ஏன்னா என்னால முடியல. நான் சொன்னல ஸ்டார்டிங்ல பிரியாணி சாப்பாடு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம். நீனா ஸ்டார்டிங்ல தான் சொன்ன. நான் போன வீடியோல சொல்லிட்டேன். நான் தான் ஜெயிப்பேன். அது தெரிஞ்ச விஷயம். நான் அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல, சாப்பாடு விஷயத்துல நான் எப்பயுமே தோத்துருவேன். நான் அதிகமா சாப்பிட மாட்டேன். இவ வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி காட்டுறியா? பாத்தீங்களா? சும்மா இது ஆக்ஷன் மேடம் அப்படின்ற மாதிரி தான். முடிஞ்சிருச்சா? சரி நான் வெயிட் பண்ணுறேன். சாப்பிடு. இது நல்லா வாங்கி எடுத்துருவோம் இங்கே. சரி அப்படியே மாத்திக்குமா? வேணாம். சாப்பிடுறியா? நிக்கவே வந்துடுச்சு எனக்கு. இந்த ஃபைனல் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. நம்ம தோத்துட்டோம் மாறா. இது மட்டும் தான். நம்ம ஜெயிச்சிட்டோம். நாம தோத்துட்டோம். வெற்றிகரமா தோத்துட்டோம். இப்பதான் தண்ணி குடிக்கணும். அதிலே மடிச்சுக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு தெரியும் நான் தோத்துருவேன். எனக்கு இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். என் வயிறு நல்லா இங்க வரைக்கும் சாப்பிட்டுட்டேன். ஃபைனலா வந்துட்டு நம்ம வின் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சேலஞ்ச்? சேர்க்கிறதுக்கு சாப்பிட பாக்குறேன். என்னால முடியல. நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேலஞ்சோட வின்னர் வந்து சுனிதா தான். நான் தான் வின் பண்ணுவேன். சாப்பாடு சேலஞ்சில் நம்ம தான் வின் பண்ணுவோன்ட்டு நான் இப்பயே வந்து அக்ரிமெண்ட் போட்டு சொல்லிடுறேன் எல்லாருக்கிட்டையும். நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கணும் யார் வின் பண்ணிருப்பான்ட்டு. ஓகே கைஸ், நம்ம வந்து ஈட்டிங் சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒருத்தர் வந்து முக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ ரெஸ்ட் பொங்கமோ தேவை. எனக்கு வந்து செரிக்கணும். ஒரு 7 போய் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி நல்லா குடிச்சிட்டு அவ்வளோதான். தண்ணி குடிச்சிட்டா சரியா போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல மோர் வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, இப்போதான் நம்ம கண்டினியூஸா வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரெகுலரா இதுக்கப்புறம் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோ போட பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா ஒன்று விட்டு ஒரு நாள் வந்து 11 o'clock அந்த மாதிரி வீடியோ வந்துடும். 11 o'clock ஷார்ப் பண்ண வீடியோ வந்துடும். வந்து டெய்லி 11 o'clock வந்துடும். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோ போட பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா ஒன்று விட்டு ஒரு நாள் வரும். கண்டிப்பாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய். நான் தான் வின்னர்.